நம்ம உடம்பு ஆச்சரியமான அபூர்வமான பல்வேறு விஷயங்களை தாங்கி இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தெரியறதில்லை. ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னன்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு நொடியும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து போர் உடம்புக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த போர்ல யார் யார் முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தான். ஏன்னா, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று எல்லாத்து மூலமாகவும் நம்ம உடம்புக்குள்ள நோய்க்கிருமிகள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நோய்க்கிருமிகளை தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள். இந்த போராட்டத்தில் எது வெற்றி அடையுதோ அதுதான் நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியத்தினுடைய நிலையாக பார்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நோய்கள் அதிகரிக்குது. நோய் கிருமிகளுடைய பலம் அதிகமாகும் போது நமக்கு நோயினுடைய வரவு கண்டிப்பாக கூடுதலாகிக்கிட்டே தான் இருக்கும். நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த அணுக்களை எப்படி கூட்டுவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தினுடைய ஆராய்ச்சிகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிறைய உணவுப் பொருட்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் விற்பனை பொருளாக வந்திருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அவற்றை பற்றியும் அது சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு உயிரணுவும் 3 பிரதான பகுதிகளை கொண்டுள்ளன. முதலாவது உயிரணு மென்சவ்வு, இது வெளியுறையாகும். இரண்டாவது குழியுருவி சைட்டோபிளாசம், இது பாய்பொருளாகும். மூன்றாவதாக இருப்பது கரு, இது உயிரணுவின் கட்டுப்பாட்டு மையம். இம்மூன்று பெரும் பிரிவுகளும் அதற்குள் ஏராளமான சிறு சிறு மேடுகள், பள்ளங்கள், துளைகள் என்பவையும் உட்பகுதிகள் வளைந்தும் நெளிந்தும் சுருண்டும் செல்லும் அமைப்புகள் மற்றும் வெளிப்புறமாக நீண்டு செல்லும் பகுதிகள் என மிக மிக சிக்கலான அமைப்புகளை கொண்டிருக்கும். தொடர்ந்து களங்களை மீளமைத்தல், பிரதங்களை உருவாக்குதல், உயிர் சத்துக்களை பிரித்தெடுத்தல், தூண்டற்பேற்றை காட்டல் என ஓர் உயிரினம் உயிர் வாழ தேவையான இன்னும் நிறைய முக்கிய பணிகளை தொடர்ந்து அவை செய்து கொண்டே இருக்கின்றன. ஒருவரின் பரம்பரை நோய்கள், குணங்கள் மற்றும் தோற்றங்கள் என்பதை குழந்தைகளுக்கு கடத்திச் செல்லவும் இக்களத்தின் கருவே பயன்படுகின்றது. மூளைக்களங்கள் செய்தி பரிமாற்றத்திற்கும், தசைக்களங்கள் இயக்கத்திற்கும், குடற்களங்கள் சமிபாட்டுகளுக்கும், நாவுக்களங்கள் சுவைக்கும் என பல்வேறு தொழில்களை இந்த உயிரணுக்கள் தொடர்ந்து செய்கின்றன. இது குறித்த ஆய்வுகள் உயிரணுவியல் என்று அழைக்கப்படுகின்றது. 50 வருடங்களுக்கு முன்னரே உயிரியல் நாம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உயிரணுவியல் பற்றிய ஆய்வு தீர்வு தரும் என நம்பப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இன்று வரை உயிரணுவியல் உயிரியலின் பெரும் பகுதியாகவும் ஆய்வுகளை வேண்டி நிற்கும் பகுதியாகவும் உள்ளது. குளோனிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆரம்ப காலங்களில் குளோனிங் ஆடுகள் வெளியில் வந்துச்சு. விலங்குகள் மத்தியில் இந்த குளோனிங் நிகழ்த்தப்பட்டப்ப ஆராய்ச்சி உலகமே ரொம்ப மிதைப்பில் இருந்தது. மிக மிக உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்னு உலகமே கொண்டாடிச்சு. ஆனால் இந்த குளோனிங்க்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஏன்னா பல்வேறு விதமான சமூக மாற்றங்களை இதை ஏற்படுத்திவிடும், சமூக அமைப்புகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த குளோனிங் ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால பல்வேறு நிலைகளில் இது அப்படியே தடை செய்யப்பட்டது. குளோனிங் ஆராய்ச்சிகளுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஒரு விதத்தில் இந்த கட்டுப்பாடுகள் சரி அப்படின்னு பார்த்தாலும் நிச்சயமாக இது அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சம்தான். மனித அறிவினுடைய வெற்றியை இது மிக அழகாக பிரதிபலிக்குது. ஏன்னா இந்த குளோனிங் ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நிகழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல. இந்த ஆராய்ச்சிங்கிறது மனித அறிவின் உச்சம். இந்த உச்சத்தில் மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டான். மனித இனம் அடுத்த நிலையை நோக்கி பயணிப்பதில் இந்த குளோனிங்கும் ஒரு முக்கிய காரணமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த குளோனிங் ஆராய்ச்சி ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக அப்படியே படியெடுத்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருது. ஒரு உயிரியை இன்னொரு உயிரியா அப்படியே கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2008ஆம் ஆண்டு முற்பகுதியில் சர்வதேச விஞ்ஞானிகள் கழகம் சமர்ப்பித்த 2வது கட்ட DNA மரபணு அட்டவணையில் மனிதர்களின் மரபணு ஒன்றில் 99% மனிதர்களிடையே பொதுவாக காணப்படுவதாகவும் மீதி 1% ஆளாளுக்கு வேறுபடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்னும் பெரும் பகுதி உயிரணு ஆய்வியல் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருப்பதாகவே ஆராய்ச்சிகள் தொடர்ந்து சொல்லி வருகின்றன.
இவ்வுயிரணுக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் நிலையில் நாம் இல்லை எனும்போதும் நம்முடைய ஆராய்ச்சிகள் ஓரளவிற்கு நம்மை வியக்கவே வைக்கின்றது. இருந்தும் முழு களம் பற்றி அறிய நாம் மிக மிக நீண்ட காலத்தை எடுக்க வேண்டி வரும் என்று குறிப்பிடுகிறார் இக்களங்களின் சிக்கலான அமைப்பு குறித்து ஆராய்ச்சி செய்யும் ப்ளோஃபெல் என்னும் விஞ்ஞானி. அனைத்து உயிரியல் பேராசிரியர்களினால் மதிக்கப்படுபவரும் டிஎன்ஏ அமைப்பு இரட்டை சங்கிலி உருவுடையது என்பதை எடுத்து காட்டியவருமான ஜேம்ஸ் டூவி வாட்சன் கூறும்போதும் இவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சியுடன் நாம் நமது அதிதிறமை வாய்ந்த விஞ்ஞானிகளின் தரமான மிக மிக நுணுக்கமான கருத்துகளின் உதவியை கொண்டு ஆராய்ந்தும் கூட கள உயிரியலின் ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கின்றோம் என்று கூறுவதற்கு நான் தயங்கவில்லை என்று கூறுகிறார். ஏனெனில் இத்துறையில் ஆராய்ச்சிகள் இன்னும் மிக நீண்ட காலம் செய்ய வேண்டி வரும் என்பது இவர்களுடைய திண்ணமாகும். இவ்வாறான சிக்கல் வாய்ந்த இக்கள அமைப்பினையும் அதனுள் இடம்பெறும் பரிமாற்றங்களையும் ஆராய்ச்சி செய்யும் நோக்குடன் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களையும் ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்களையும் உள்ளடக்கியதுதான் 2000ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட AFCS என்ற அமைப்பாகும். தி அலைன்ஸ் ஃபார் செல்லுலார் சிக்னலிங். இந்த அமைப்பு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. அடுத்தடுத்த கட்டங்களில் இவ்வமைப்பு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்து முன்னேறிக்கொண்டே இருக்கின்றது. உயிரணுவியல் ஆராய்ச்சியில் இவ்வமைப்பின் பணி குறிப்பிடத்தக்கதாகும். எய்ட்ஸ் நோய் முற்றிலும் குணப்படுத்த முடியாத மருத்துவத்துறைக்கே சவால் விடக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. குறிப்பா ஆப்பிரிக்க மற்றும் இந்திய நாடுகளில் தான் இந்த நோய் அதிகப்படியாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இந்த எய்ட்ஸை பற்றின ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எய்ட்ஸுக்கான வைரஸ் கிருமிகள் கொரில்லாக்களிலிருந்து தான் பரவி இருக்குது. 1980களில் காணப்பட்ட இந்த வைரஸ் ஆனது 7,40,00,000 பேருக்கு பரவி இருக்கு. இதில் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் கொரில்லாக்களிலிருந்து வந்த வைரஸ் தான் அப்படின்னு மார்டின் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கார். செயற்கை முறை உயிரணு வளர்ப்பு. ஒரு உயிர்க்களத்தை வளர்ப்பூடகங்களில் வளர்ப்பதன் மூலம் அக்களத்தில் ஏற்படும் மாற்றங்களை நம்மால் அவதானிக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே டிஷ்யூ கல்ச்சர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் வெற்றியை தொடர்ந்து மேலும் நவீன உத்திகளை கொண்டு உயிரணு வளர்ப்பு முறை சாத்தியமாகி வெற்றி அடைந்தது. இவ்வெற்றியை அடுத்த கட்ட குளோனிங் என்ற கிளை வளர்ச்சிக்கு வித்திட்டது. குளோனிங் பற்றிய ஆய்வின் அடுத்தபடியாகவே இன்றைய குருத்தணு ஆய்வு, அதாவது ஸ்டெம் செல் ரிசர்ச் பார்க்கப்படுகின்றது. முதல் முறையாக அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானிகள் இருதய நோயை குணப்படுத்த புரட்சிகரமான ஒரு சிகிச்சை முறையை வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்துள்ளனர். நோயாளிகளின் மூல உயிரணுவை, அதாவது ஸ்டெம் செல்லை அவர்களின் இடுப்பெலும்பிலிருந்து எடுத்து ஊசி மூலம் இதயத்தில் செலுத்துவதே இச்சிகிச்சை முறையாகும். அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் உள்ள மேயோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகளே இப்புதுமையை செய்து காட்டியுள்ளனர். இந்த சிகிச்சை மூலம் 6 மாதங்களுக்குள்ளேயே நோயாளிகளிடத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அத்துடன் அவர்களின் உடல் தேறியதுடன் நீண்ட நேரம் நடக்கவும் முடிந்ததாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஆராய்ச்சி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆராய்ச்சிக்கான முடிவு கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆராய்ச்சி முடிவுக்காக தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியாளன் அந்த ஆராய்ச்சியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சா மட்டுமே அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அவருக்கு சாதகமாக அமையும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி முடிவுகள் மனித இனத்துக்கு பயனுள்ள வகையில இருந்தா அந்த ஆராய்ச்சியாளர் நிச்சயமா மனிதர்களால மிகப்பெரிய மேதையாக ஒரு அவதார புருஷனாக பார்க்கப்படுவார். அப்படிப்பட்ட நிறைய ஆராய்ச்சியாளர்களை நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நம்முடைய 8ஆம் அறிவுல ஏவு ஊர்தியை பத்தி பார்க்க போறோம். ராக்கெட்டை பத்தியும் அதனுடைய ஏவுதளம் அமைக்கக்கூடிய இடத்தை பத்தியும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பா குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு, அங்க ஏன் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும், ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடைகளோடு அடுத்த வாரம் 8ஆம் அறிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.